வசந்த் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் செய்திகளையும் அதன் பின்னணியும் பார்க்க போகிறோம். 2025ஆம் ஆண்டில் முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இந்த கூட்டத்தில் முறையாக ஆளுநர் முதல் உரையை வாசித்து செல்வது ஒரு வழக்கமான ஒன்று. அதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை சார்பில் ஆளுநருக்கு முறையான அழைப்பு அனுப்பப்பட்டிருந்துச்சு. அதன் பேரில் ஆளுநர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு அரசால் தயாரிக்கப்பட்ட அந்த அறிக்கையை வாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. அதுதான் மரபு. அதற்கு முன்பாக அந்த கூட்டம் கூடியதும் மரபுப்படி தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்படுறது வழக்கம். கூட்டம் முடிகிற சமயத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படுறது வழக்கம். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு அந்த தொடக்கத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மரபுப்படி இசைக்கப்பட்ட தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கோரிக்கையை வச்சார். தமிழ்நாடு ஆளுநர் வைத்த அந்த கோரிக்கையை தமிழ்நாடு சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்து கூட்டம் முடிகிற சமயத்தில் தான் தேசிய கீதம் இசைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்த தமிழக ஆளுநர் உடனே சட்டசபையை விட்டு வெளியேறி சென்றார். அதே மாதிரியான ஒரு வழக்கத்தை தான் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர்லையும் அவர் செஞ்சிருக்காரு. தமிழ்நாடு அரசு கொடுத்த அறிக்கையை அவர் வாசிக்காம தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட உடனே அவர் வெளியேறி போயிருக்கிறாரு. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் ஆளுநர் பதவி என்பது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அனுசரணையாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநர்களை வச்சு ஆட்சியாளர்களை ஆட்டி படைக்கக்கூடிய சர்வாதிகார போக்கு என்பது எல்லா மாநிலங்களிலும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரவலான கருத்து இருக்கு. பாஜக அல்லாத மாநிலங்களில் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இவங்க 2 பேருக்கும் இடையில மல்லுக்கட்டு போராட்டங்கள் நிறைய நடக்குது. தெலுங்கானாவில் முன்னாடி சந்திரசேகர ராவ் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் இடையில ஒரு பெரும் போட்டியே நடந்துச்சு. தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சந்திரசேகர ராவ் முதலமைச்சரை முறையான அழைப்பு இல்லாமல் அவரை விமர்சிக்க தொடங்கினாங்க. அங்கே இருந்த முதலமைச்சர் தங்களுடைய மாநிலத்துடைய சுயாட்சி பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு கவர்னரை அவங்க கண்டித்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. ஒருபடி அவங்க மேலே போய் என்ன பண்ணாங்கன்னா, சட்டமன்ற பேரவை கூட்டம் அந்த ஒவ்வொரு ஆண்டு தொடக்கத்தில் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்துக்கு கவர்னரை மரபுப்படி அழைக்கணும். ஆனால் சந்திரசேகர ராவ் ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் கவர்னரை அழைக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மரபு முறையாக பின்பற்றப்படணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ்நாட்டில் முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு கருத்து முரண்பாடுகள் மாதிரியான வேறுபாடுகள் இருந்தாலும் முறையாக மரபுப்படி அவங்கள அழைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு முறையான அழைப்பு விடுக்கப்பட்டு ஆளுநரும் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து ஆளுநருக்கு உரிய தமிழ்நாடு அரசு சார்பில் காவல்துறையுடைய அணிவகுப்பு மரியாதையெல்லாம் செய்யப்பட்டோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆளுநர் உப்பு சப்பு இல்லாத காரணங்களை சொல்லி அவையை விட்டு வெளிநடப்பு செய்கிறாரு. என்னன்னு கேட்டால் என்ன சொல்கிறாரு, இல்லை தேசிய கீதம் பாடுன்னு சொன்னால் அதை பாட மாட்டுறாங்க, நான் வைக்கிற கோரிக்கை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கிற மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்கிறாரு. தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய கொள்கை திட்டங்கள், அந்த கொள்கை திட்டங்களை கவர்னருக்கு அதை உரையில் வாசிக்கிறதுக்கு அவருக்கு மனசு இல்லை. இதுதான் 2023ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு சார்பில் தயாரித்து கொடுக்கப்பட்ட அந்த கவர்னர் உரையில் பல்வேறு விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்துச்சு. திராவிட மாடல் அரசில் என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படுது அப்படிங்கிறதெல்லாம் அதில் பட்டியலிட்டு இருந்தாங்க. குறிப்பாக கலைஞருங்கிற வார்த்தை இருந்துச்சு, மத சார்பின்மைங்கிற வார்த்தை இருந்துச்சு. இதையெல்லாம் இவர் தவிர்த்துக்கிட்டே வந்தார். அப்போ இதற்கு அங்கே உடனே அங்கே மறுப்பு தெரிவித்தாங்க. அறிக்கையில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு சொல்லலை. ஆளுநர் பாதியிலே எந்திரிச்சு அவர் வெளிநடப்பு செஞ்சுட்டு போயிட்டார். இப்படியான ஒரு சூழலில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடந்த இந்த கவர்னருடைய வெளிநடப்பு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களிடையும் ஒரு பெரிய கண்டனத்தை உருவாக்கி இருக்கு. ஆளக்கூடிய திமுக கூட்டணியில் மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் இதுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு பேஜ் அணிஞ்சு
அவங்க வந்து கவர்னருக்கு வந்து முறையாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்று சட்டப்பேரவை ஆளுநர் உரையாற்ற வந்த பொழுது ஜனநாயகத்தின் அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம். கருப்பு பேட்ஜ் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார். இப்படி வந்து மரபை வந்து மீறது மிகவும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். இப்படி வந்து ஆளுநர் வந்து செய்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புலேருந்து ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியிலேயே அங்கம் வைக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலையும் கவர்னர் வந்து இப்படி வெளிநடப்பு செஞ்சதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் பாஜக கூட்டணியில் எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிமுக கவர்னர் வந்து வெளிநடப்பு செய்த அதே சமயத்தில் அதிமுகவும் வந்து வெளிநடப்பு செய்திருக்கு. அதிமுக வந்து வேறு ஒரு காரணத்தை வந்து சொன்னாலும் கூட கவர்னர் வந்து இல்லாத இடத்துல நம்மளும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க. கவர்னர் வெளிநடப்பு செஞ்ச இந்த சம்பவத்தை குறித்து அவங்க எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காதது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு ரகசிய கூட்டணி வந்து உருவாவதற்கான ஒரு சூழல் வந்து இருப்பதாகவே அரசியல் நோக்கர்கள் வந்து பார்க்குறாங்க. இப்படி ஒரு பக்கம் வந்து இந்த இதில் வந்து இருக்கல. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயும் வந்து இந்த ஆளுநர் வந்து பாதியிலேயே வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செஞ்சிருக்கிறது குறித்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. ஆளுநர் வந்து தமிழக அரசோட வந்து மோதல் போக்கை வந்து மேற்கொள்வது வந்து ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து தன்னுடைய பங்குக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் தேசிய கீதம் இசைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்னர் வந்து பிடிவாதமாக இருக்கிறதுக்கு காரணம் கவர்னருக்கு தேசபக்தியான தேசிய கீதத்தின் மீது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படிலாம் கிடையாது. கவர்னராக இருக்கட்டும், அவரை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய பாஜக அரசாக இருக்கட்டும், அவங்களுடைய தாய் அமைப்பாக இருக்கக்கூடிய RSS ஒருபோதும் தேசிய கீதம் பாடுறதையோ தேசிய கொடியை ஏற்றப்படுவதையோ ஒருபோதும் வந்து அங்கீகரித்ததில்லை. ஒருபோதும் அவங்களுடைய அலுவலகங்களில் தேசிய கொடியை ஏற்றியதில்லை. இந்தூர் மத்திய பிரதேசம் இந்தூரில் வந்து என்னென்னா ஒரு புதுசாக வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகம் ஒரு புதிய அறிவிப்பை ஒன்று செஞ்சுருக்குது. பிச்சைக்காரர்களை பிச்சை எடுக்கிறத குறித்து நீங்கள் கண்டறிஞ்சிங்கன்னா எங்களுக்கு வந்து தொலைபேசி மூலமாக தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்தூர் மாவட்ட நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்குது. அவங்க கொடுக்கப்பட்ட அந்த தொலைபேசி எண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்து போயிருக்கு. அந்த அழைப்புகளை ஆராய்ந்து அதை விசாரணையில் எடுத்ததில் ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு 12 அழைப்புகள் தான் வந்து சரியான அழைப்பு. அதில் தான் வந்து அவங்க சொன்ன விவரங்கள் வந்து சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு 12 பேர் கொடுத்த விவரங்களில் ஒரு 6 பேர் விவரங்கள் மிகவும் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த 6 பேருக்கு தலா 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை ஒன்றிய அமைச்சகம் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, பிச்சைக்காரர்கள் இல்லாத மாநிலங்களை உருவாக்கணும், பகுதிகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கண்டறிஞ்சிருக்கிறாங்களாம். அதில் இந்தூர் மாதிரியான பகுதியில் யாரும் பிச்சை எடுக்கக்கூடாது. அப்படி அவங்க பிச்சை எடுத்தாங்கன்னா அவங்களை கண்டறிஞ்சு அவங்கள கொண்டு வந்து 1 வருஷம் சிறை தண்டனை கொடுக்கணும், அவங்களுக்கு ஒரு 5000 ரூபா அபராதம் விதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு சிறப்பு சட்டத்தையும் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்களாம். தமிழ்நாடு ஆளுநர் தான் வந்து தேசிய கீதத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு வந்து அதில் வந்து அரசியல் பண்ணுறாருன்னா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் கலந்துக்கிட்ட ஒரு புத்தக வெளியீட்டு நிகழ்வில் தமிழ்நாடு அரசுக்குன்னு வந்து இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை பாடாமல் புதுச்சேரி அரசில் இருக்கக்கூடிய தமிழ் தாய் வாழ்த்தை இசைக்க விட்டு அந்த ஒரு புத்தக விழாவை வந்து நடத்தி இருக்கிறாங்க. சென்னை புத்தக காட்சியில் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அந்த தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் பப்பாசின்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் சொக்கலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து முறைப்படி சீமானை வந்து அணுகி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து அரசியல் மேடை அல்ல, இது வந்து இலக்கிய கருத்துக்களை பகிரக்கூடிய இலக்கிய மேடை, அதனால உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாத்து முறையாக பேசுங்க, எந்த ஒரு சலசலப்புக்கும் நீங்கள் வந்து இடம் கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முறையான அறிவுறுத்தலை அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருந்தும் நாம் தமிழர் சீமான் வந்து அந்த மேடையில் தமிழ் தாய் வாழ்த்தை அவர் வந்து பாடுவதற்கு பதிலாக புதுச்சேரி அரசுடைய தமிழ் தாய் வாழ்த்தை இங்கே பாடி ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல்
அவர் வந்து மேடையில் பேசுகிற போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குறித்தும் அவர்களுடைய அந்த அரசியல் அமைப்பு நிர்வாகிகள் குறித்தும் ஒருமையில் அவர் வந்து பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு விரும்பத்தகாத ஒரு கருத்துக்கள். இந்த சர்ச்சைக்கு வந்து கண்டனம் தெரிவித்துள்ள தென்னிந்திய புத்தக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 48 வருஷமா வந்து நாங்கள் இந்த புத்தக காட்சியை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த புத்தக காட்சியில் வந்து பல்வேறு அரசியல் கருத்து வேறுபாடுகள் உள்ளவர்கள்லாம் ஒற்றுமையாக வந்து கலந்துட்டு போயிருக்கிறாங்க. யாரும் வந்து எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியதில்லை. இது வந்து இனி வரக்கூடிய காலத்தில் இப்படிலாம் வந்து ஏற்படாமல் நாங்கள் பார்த்துக்குருவோம். சீமான் வந்து செஞ்சதுக்கு வந்து அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் எங்கிட்ட. ஏன்னா அவருக்கு நாங்கள் முன்னாடியே நாங்கள் அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். அதையும் மீறி அவர் இப்படி செஞ்சிருக்கிறாரு. அதனால வந்து இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பபாசி மேடைகளை யார் பயன்படுத்தினாலும் அதற்கு ஒரு கடுமையான சட்டத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க.